வணக்கம் நண்பர்களே. அதாவது கன்சிஸ்டன்சியை பற்றி வீடியோ போட்ட அந்த ஒருத்தன் எத்தனை நாளாக வரலன்னு கூட தெரில. அத்தனை நாள் வரல. காரணம் சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். என்னாச்சுன்னு தெரில. இந்த க்ரோம் அப்டேட் ஆனதில் பழைய இமெயில் ஐடிஸ் இல்லை, நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததை தவிர மற்ற எல்லா இமெயில் ஐடியுமே டெலீட் ஆகிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு லைக் பாஸ்வேர்ட்லாம் மறந்துருச்சா, அதை ஒன்றா ரெக்கவர் பண்ணோம். ஃபோனில் ஓடிபி அதெல்லாம் ஒரு மாதிரி காண்டாக இருந்தது. எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டுன்னு பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்னும் பண்ணலை. இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் பண்ணணும். சரி, என்னென்ன ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சும்மா அப்படியே பேசுகிறேன். இந்த ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸ்கூல் லைஃப் பற்றி பேசுகிறா, ஸ்கூல்னுட்டு கிடந்தான். என் வாழ்வில் நான் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற 2 வருடங்கள் என்னோட 11th and 12th. 10th அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். அது சரி, அதை விடுங்க. நான் எது சொல்லணும், அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். என்னன்னா, லைக் என் ரிலேட்டிவ்ஸ் என்னை பார்க்க வரும்போது சரி, இல்லை லைக் இவங்க தான் ப்ரிசைஸ்டாக இல்லை, நிறைய பேர் பரவாயில்லையே, ஏன் 12th இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி வாவ் அப்படி இருக்கும். பார்த்தா இப்போ லைக் நம்ம பார்க்குற விஷயங்கள், பழகிற மனுஷங்க, அவங்கெல்லாம் இவெல்லாம் என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கான், என்னாலையே இருக்க முடியலன்னு பார்த்தா என்னால் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியல. குட் பேட் அக்லி போயிருந்தோம். என் கூட வந்தவங்க யாருக்கும் படம் பிடிக்கல. ஆனால் அவங்க அந்த பாயிண்ட் என்ஜாய் பண்ணாங்க. என்னால் அதை சுத்தமாக ரசிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் எதுக்குடா போனோம், லைக் எப்போ வெளியே போகிறோங்கிற அந்த ஒரு இது நிறையா பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் சொல்கிறேன்னா, அந்த தியேட்டரில் எல்லாருமே கத்தி செலிப்ரேட் பண்ணிட்டுருந்தாங்க, ஏன் ஒருத்தனை தவறங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. படம் பிடிக்கலங்கிறத தாண்டி லைக் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, படம் குப்பை படம், ஆனால் தியேட்டரில் ஒரு மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லலை, நிறைய விஷயங்கள். கூட படிக்கிற பசங்க கூட பழகிறது. சில பேர் என் சர்க்கிள் ரொம்ப சின்னது. அதில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட லைக் என் கூட பழகிறவங்களோட சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல, லைக் இவன் கூட இருக்கேன்னா அப்போ அவனோட சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. அப்படி என்னால் போக முடியல. ஏன்னா லைக் அவனை சுற்றி இருக்கிற மனுஷங்க வேறையாக இருக்காங்க. அவங்க கூட ஒத்து போக முடியல. இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த 11th 12th ஒரு பிடிக்காத 2 வருஷங்களாக இருந்தது. 10th அப்படி இல்லை. 10th நான் இப்போ கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட செம்ம இமேச்சராக தான் இருந்திருப்பேன். அதனாலே என்னமோ 10th ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் வாழ்க்கையில் நான் மறக்கக்கூடாத நினைவுகள் 10th ஒன்றும் இல்லை, 10th தான் ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் என் வாழ்க்கையில். மார்க் ஒன்றும் பெருசாக வரல, ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் வருஷம் 2. டென்த்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. லைக் அப்போவும் இன்னும் அதுவும் சின்ன சர்க்கிள் தான், ஆனால் இப்போ இருந்த அளவு இல்லை. அது கொஞ்சம் ஒரு 5-6 பேர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள். அப்போது இருந்தது சொல்லாமான்னு தெரில, சொல்கிறேன். என்ன இப்போ சொல்லுவேன்.
அது சுத்தமாக இப்போ இல்லை. அந்த 5-6 பேருமே வந்து எனக்கு தனித்தனியாயிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாருமே தனித்தனியாயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் நம்ம கூட இருக்கான். அதுவும் என்ன, அது இது வந்து இதை ஒரு காலத்தின் மாற்றமாக பார்க்குறதா, இல்லை ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லை, லைக் நம்ம நம்மளோட ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறுது. ஒருத்தனுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. அது வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலையோ அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. நிறையா இருக்குது, சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி சில காரணங்களால் எனக்கு 11th 12th வந்து பிடிக்காது. நான் பேசாமல் அந்த சோலோ ட்ராவலிங்லாம் பண்ணலாமான்னு 2-3 நாட்களாக யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று 27 எழுதுகிறேன். அதை எழுதிட்டு எங்கேயாவது சும்மா ஒரு 30-40 கிலோமீட்டர் சோலோ ட்ராவல், வீட்டில் சொன்னோன்னா செருப்பால் அடிப்பாங்க, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு யோசித்தேன். பண்ணுவோம், பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது நீ தான் ஒத்து போக மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷனும் என் மேலே வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசையாக என்ன, ஆக்சுவலாக தனியாக இருக்கணுங்கிறது ஆசை இல்லை, எனக்கு பிடிச்ச சர்க்கிளோடு இருக்கணுங்கிறது தான் ஆசையாக இருக்கணும். இப்போது ஆள் இல்லைங்கிறதுக்காக சும்மா எவன் கூடயோ போய் சுற்ற முடியுமா என்ன? சரி, அதை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் 11th 12th பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. முடிய பிறகு வெட்டினேன். ஆக்சுவலாக வெட்டினப்போ ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து சூப்பராக வெளியே தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. பேக் வித் தட் ஆரஞ்சு திங்க, அந்த 6ல் ஒருத்தன் கொடுத்தது தான் அது. வீடியோ போடலன்னு, ஏன் வீடியோ போடலை அப்படின்னு 2 பேர் கேட்டிருந்தாங்க. அந்த 2 பேர் தான் மோட்டிவேஷன் இன்றைக்கி இந்த வீடியோ வர்றதுக்கு. வருமானு தெரில, இன்றைக்கா நாளைக்கு வருமானு தெரில, என்னைக்கு வருதோ பாருங்க. ஒருத்தன் வந்து ஆல்பம், ரெட்ரோ ஆல்பம் பற்றி சொல்கிறா அப்படின்னா, இது 18ஆம் தேதி ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லரும் வரும். படத்துக்கு கண்டிப்பாக போவேன். படத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பேசுவோம் நம்ம. நான் இந்த ஜிபியை பார்த்துட்டு வந்து ரோஸ்ட்லாம் பண்ணலாமா அப்படிலாம் யோசித்து ஒருத்தன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி வாடா ரோஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு. எப்பவும் போல் இல்லைடா வரல அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் எதுவும் கேட்கல. இன்னைக்கு கேட்க ட்ரை பண்ணேன், ஆனால் இல்லை சரி வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இல்லைனா இன்றைக்கி மத்தியானம் ஒரு லைவ் போகிறதா இருந்தது. முன்னாடி இந்த 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவு அப்படிலாம் இருந்தது. இப்போல்லாம் யார் வேணால் லைவ் போகலாம். அதனால் சரி லைவ் போகலாம் அப்படின்னு யோசித்தேன். என்ன வாழ்க்கை இருட்டடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல. போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம், ரொம்ப நல்லா இருந்தது, பாருங்கள். அப்புறம் வந்து இந்த ஜிபியை பார்த்து கருமம் என்ன கன்றாவியை பார்த்துட்டு வந்து இருக்கும்போது இந்த ஆலப்புழா ஜிம்கானா, நம்ம என்ன இல்லை ஒரு தமிழ் படம் பார்த்துட்டு அடி வாங்கி இருக்கும்போது இந்த கேரளக்காரனுங்க வந்து அப்படியே அடிப்பட்ட காயத்தில் வந்து மூலிகையை நீவுற மாதிரி அப்படியே அழகாக சூப்பராக இருந்தது அந்த படம். பாருங்கள், போய் டைம் இருந்தாலும் இல்லை என்ன வீடியோ என்ன 10 பேர் 12 பேர் பார்ப்பீங்களா, அந்த 10 பேர் 12 பேர் போய் அந்த படத்தை பாருங்கள். உண்மையாலே ஒரு நல்ல படம். போன வருஷம் மலையாளத்தினுடைய தாக்கம் வந்து இங்கே
அவனுங்க ஊரில் இருந்ததை விட நம்ம ஊரில் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப நல்ல படம், நல்ல ஒரு சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருந்தது, பாருங்கள். பசுகா மரண மாசு இன்னும் பார்க்கல. பசுகா நல்லா இல்லைன்னாங்க, ஆனால் மரண மாஸ் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன அவசரம். இந்த 83 படத்தில் வந்து பத்ரியை நான் பார்த்தேன் அப்படின்னு விஜயன்கிட்ட சொல்லலாம், வீடியோ போடும்போது சொல்லலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக வீடியோ வந்துச்சு. நான் கமெண்ட் டைப் பண்ணிட்டே இருக்கேன், அண்ணன் இந்த மாதிரி பத்ரி அண்ணன் 83 படத்தில் பார்த்தேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டே இருக்கேன். அவர் கரெக்டாக வந்து இன்னைக்கு 83 பார்த்தேன் அப்படின்னாரு. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. சிங்க்ரானிசிட்டி தேடி பாருங்கள், சிங்க்ரானிசிட்டின்னா எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீ என்னோட அறிவாளியாக இருப்ப. அது சூப்பராக இருக்குது. இன்னைக்கு இந்த தமிழ் நியூ இயர் சொல்லிட்டு இந்த வடைலாம் சாப்பிட்டேன். இப்போது கொஞ்சம் அடுத்து நல்லா ஒரு ரவுண்டு வந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். வயசாயிருச்சுல, அது ஒரு மாதிரி இருக்கு. ருத்ராஜா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க, எல்போ ஃப்ராக்சர்னாங்க. பார்த்தா கிளாப் பண்ணிட்டு இருக்காம இப்படி இப்படி இப்படி. அது பார்க்க ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தது. கமெண்டேட்டர்ஸ் எதுவுமே அதை பற்றி பேசலை. நேத்தி வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து இந்த மாதிரி என்ன இது என்ன யோமி இது எல்போ ஃப்ராக்சர்னாங்க. நேத்தி இல்லை போன சிஎஸ்கே மேட்ச்சில் எல்போ ஃப்ராக்சர்னாங்க. அவர் என்ன வாலிபால் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காரு, வாலிபாலாக ஃபுட்பால் பாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி கிளாப் பண்ணும்போது எதுவுமே சொல்லலை. உள்ளே இருந்து கூப்பிட்டு அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பாங்கன்னா என்னன்னு தெரில. அதை பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. ஒரு ரீல் ஒன்று பார்த்தா கான்ஸ்பிரசி மாதிரி. அதாவது தோனி வந்து அவரோட லைக் இப்போது ரோஹித் சர்மா வந்து கொஞ்ச நாள்லேயே 2 கப் அடிச்சிட்டாரு. தோனி இந்த லைக் 24 வருஷமாக பண்ணதா ஒரு 9 வருஷத்துலேயே நம்ம பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அது என்ன வரும்னு தெரில. நானே 23லேருந்து ஐபிஎல்லே பார்க்குறேன். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் அந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்ச ஒரு அது அந்த சீரீஸ் ஒன்று பார்த்தேன். மற்றபடி எதுவும் பார்த்ததில்ல, அதனால் எனக்கு அதெல்லாம் தெரில. அப்படியே சொல்லிட்டுருந்தாங்க அவர் வந்து அப்படி தான் வந்து 23லையா இல்லை 23 தான் நினைக்கிறேன். 23ல் வந்து ஜடேஜா அந்த வருஷத்தில் இவர் தானே கேப்டன். ஜடேஜா கேப்டனாக இருந்து அப்புறம் அதை பிடுங்கிட்டு இவர் வந்தார். அதே மாதிரி இந்த வருஷம் பண்ணுறாரு. அவர் ரெப்யூட்டேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அந்த மனுஷன் ஏதோ லூசிங் இஸ் ஓன் ரெஸ்பெக்ட் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து செம்ம அடிங்க. மேட்ச் முடிஞ்சோடனே வந்து ஃபுல்லாக ஸ்டோரி ஃபுல்லாக தோனி 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 தோனி. பிரியான்சாரியா அடித்தான் போன மேட்ச்சு. இது அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா அந்த அடி அடித்தான். ஒருத்தன் ஒன்றுமே சீண்டலை. எனக்கு அது பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி திரிபாத்தியோட கேட்சு செம்ம கேட்ச். அது திரிபாத்தி பிடிச்சது. பேட்டிங் எப்பவும் போல் சொதப்புனாலும் அந்த கேட்ச் சூப்பரான கேட்ச். ஃபீல்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. திரிபாத்தியோட கேட்ச் அது முக்கியமான கேட்சும் கூட. ஒரு செம்ம சூப்பரான கேட்சு. அந்த கேட்சை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஃபுல்லாக தோனி 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 அப்படின்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருந்தது. எல்லாம் காண்டாகவே இருந்தது. தூபையும் ஃபார்மில் இல்லை. சரி ஏதோ ஜெயிச்சிட்டிங்க 2வது மேட்ச்சு, சந்தோஷம். அப்படியே வாங்க பொறுமையாக. அடுத்து 2 மேட்ச் பேக் டு பேக் பஞ்சாபோடு இருக்குது ஆர்சிபிக்கு. பார்ப்போம். இவனுங்களுக்கு ஹோம் கிரவுண்டில் ஆட வரல, அதனால பிளே ஆஃப்ஸ் லேட்டாகவே போட்டோம். ஏன்னா பிளே ஆஃப்ஸ் முதல்ல போயிட்டா ஃபைனல்ஸை தூக்கி இங்கே வச்சுருவானுங்க.
ஆனால் பிளே ஆஃப்ஸ் லேட்டாக போட்டோம். அப்போ தான் வேறு எங்கேயாவது வந்தால் அடித்து ஜெயிக்க வசதியாக இருக்கும். வேறு எதையா விட்டானான்னு தெரில. இப்போதைக்கு எதுவும் தோணலை. தோணுன்னா பேசலாம் அப்புறமா. விஐடிக்கு தான் படிக்கிறேன். அது வரும்னு நினைக்கிறேன். 1லேருந்து 10க்குள்ளே எடுத்தால் ஃபீஸ் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். போய் அந்த 3 பாட்டை கேளுங்க. சூப்பரான பாட்டு 3மே. எனக்கு வந்து கண்ணாடி பூவே டாப்பில், அதுக்கடுத்து தவன், அதுக்கப்புறம் கனிமா. இன்னும் 3வது தான் கனிமாவானா இல்லை, கனிமா 3மே டாப்பு. அதில் இது 3 அப்படி இருந்தது. எனக்கு அந்த 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 தேர்டு சிங்கிள் தி ஒன், அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த மிஸ்ஸிங் மீ போய் நீயே ஒளி, அப்படியே எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம். அந்த கல்கியில் வந்து ஒரு இது கல்கி தீம்னு ஒரு பாட்டு, வீராதீரான்னு ஒரு பாட்டு, அது ரெண்டுத்தையும் கலந்து வச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருந்தது. எனக்கு கண்ணாடி பூவை வந்து லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அது எப்பவும் டாப்பில். அண்ட் அது ஃபுல்லாக சனா பாடினது வேறு. ஸோ அப்புறம் இன்னொரு பயம் வேறு இருக்குதுங்க. எனக்கு அனிருத்தை பிடிக்காததுக்கு காரணமே வந்து, இப்போது படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு பண்ணோன்னா அதில் 3.5 பாட்டு வந்து அனிருத் பாடிடுவான். ஒரு 10 பாட்டு பண்ணோன்னா 10 பாட்டுலையுமே அனிருத் சங்கர்னு வோக்கல்ஸில் வந்து பேர் கண்டிப்பாக இருந்துடும். பத்தலைக்கே வோக்கல்ஸில் பேர் போட்டான். அது என்ன சென்டிமெண்ட்டா இல்லை ஏதாவது அப்சஷனா, ஓசிடி மாதிரி ஏதாவதான்னு தெரில. அந்த மாதிரி சந்தோஷ் நாராயணன் ஆகிட்டுருக்காரோங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா 3 பாட்டு வந்துச்சு, 3மே சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காரு. இந்த உயிர் பத்திக்காமன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அது பெருசாக யாரும் கண்டுக்கல. ஆனால் வந்து அந்த பாட்டுலேயுமே சந்தோஷ் நாராயணனோட இது அங்கே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக தூவி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 3 பாட்டு வந்து தொடர்ந்து சந்தோஷ் நாராயணனே பாடிட்டு இருக்கிறது இருக்குது. சரி, நம்ம ஆல்பம் வந்து பேசுவோம். ஆடியோ லான்ச் நடக்கட்டும். படத்துக்கு நாள் முன்னாடி தெளிவாக பேசுவோம். சரி, பார்த்துக்கலாம். குட் நைட். நிம்மதியாக தூங்குங்க.